மனிதனுடைய இதயத்தினுடைய கட்டமைப்பு பற்றி நாங்க பார்க்க வேணும். சரியா? சோ மனித இதயத்தினுடைய கட்டமைப்பு என்று பார்ப்போம் என்று சொன்னால், ஓகே, இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, சாதாரணமாக நாங்க கண்ட ஒரு கட்டமைப்பு தான் இது. ஓகே, மனித இதயத்தினுடைய கட்டமைப்பு. ஓகே, சோ நாங்க இதயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மனிதனுடைய இதயமாக இருக்க போகுது. அதாவது மனிதனை பார்க்கிறோம், மெமேலியாக்கள் என்ற கணத்துல மிகவும் விருத்தி அடைந்த ஒரு கூட்டம் என்றால் அது மனிதர்களினுடைய கூட்டம் என்றது தெரியும். ஆக சிந்தனை அடிப்படையிலையும் சரி, உடல் தொழிற்பாடுகள் சார்ந்தும் சரி, விருத்தி அடைந்த கூட்டம் அல்லது விருத்தி அடைந்த அங்கிகள் என்றது மனித இனமாக இருக்கும். ஆனா இந்த இதயத்தினுடைய விருத்திய பாவம், இதயம் விருத்தி அடைந்தது சுற்றோட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, அதாவது உடலுக்குள்ள உடலினுடைய தொழிற்பாட்டில பங்கு கொள்கின்ற கலங்களுக்கு தேவையான போஷணை, தேவையான வாயு, சுவாச வாயு அல்லது அனுசபத்துக்கு அவசியமான பொருட்கள், இவற்றை கொண்டு செல்வதற்காக வேண்டி விருத்தி அடைந்ததுதான் சுற்றோட்ட தொகுதி. தாவரங்கள்ல நாங்க பார்க்கிறோம், கலன் இளைய தொகுதி இந்த பதார்த்த கடத்தல்ல பங்கு பெற்றது. அது மாதிரி மெமேலியாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லது முள்ளந்தண்டு உளிகள்லையும் சரி, சில முள்ளந்தண்டு இலிகளிலையும் சரி, இந்த சுற்றோட்ட தொகுதி அவசியமாகுது. ஆனால் இந்த சுற்றோட்ட தொகுதியினுடைய விருத்தி நாங்க என்னத்தை கருதுகிறோம் என்று சொன்னால், இந்த ஒட்சிசன், ஒட்சி ஏற்றப்பட்ட, ஒட்சி இறக்கப்பட்ட குருதியினுடைய கலக்கும் தகவு, ஒன்று மற்றொன்றோட கலக்கும் தகவு முழுவதுமாக அற்று போகிறதான் நாங்க இந்த சுற்றோட்ட தொகுதியினுடைய பூரணத்துவம் என்று கருதுகிறோம். ஓகே, அப்ப நாங்க பார்க்கிறோம் இந்த திறந்த சுற்றோட்ட தொகுதி ஆரம்பத்தில் உருவாகின திறந்த சுற்றோட்ட, பிறகு ஒற்றை மூடிய சுற்றோட்ட தொகுதி, பிறகு நிறைவற்ற மூடிய சுற்றோட்ட தொகுதி, கடைசியாக விருத்தி அடைந்திருப்பது நிறைவான இரட்டை சுற்றோட்டம். பட் இதுல நாங்க ஒரு விஷயம் மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் சொல்லுவாங்க இதயத்தில ஓட்டை. ஓகே, அந்த இதயத்தில ஓட்டை அப்படின்னு சொன்னா அதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, இதயத்தின் தசைகள் அல்லது இதயத்தினுடைய போர்வையில ஏற்படுகின்ற துளை இதயத்தினுடைய ஓட்டை என்று சொல்லப்படுவது இல்லை. இதயத்தில ஓட்டை என்று சொல்லப்படுறது இந்த இதய வரைகளுக்கு இடையில காணப்படுகின்ற துவாரத்தை தான் நாங்க இதயத்தில ஓட்டை என்று பொதுவாக மனிதர்கள் சொல்வது. இங்க ஏன் ஓட்ட வருகுது அல்லது இங்க ஏன் இந்த இடைவெளி வருகுதுன்னு நாங்க பார்க்கமாக இருந்தால், ஒரு குழந்தை அல்லது ஒரு முதிர் மூலம் உருவாக தொடங்கினதுக்கு பிறகு இதயம் விருத்தி அடைய ஆரம்பிக்கும். ஓகே, அந்த இதயத்தினுடைய விருத்தி என்ற இறுதி பகுதி தான் இந்த இதயவரை பிடிசுவர் சேர்ந்து கொள்வது, முழுமை பெறுவது. இந்த இதயவரை பிடிசுவர் முழுமை பெறுவது இதயத்தினுடைய விருத்தியின் கடைசி பகுதியாக இருக்கும். ஆக சில பேர்ல இந்த விருத்தி சரியாக நிகழாத பிறகு, இந்த விருத்தி நிறைவற்றதாக இருக்கும் போது சில சந்தர்ப்பங்கள்ல இந்த துவாரம் அல்லது இந்த இடைவெளி மூடப்படாமலேயே இருக்கும். சோ அதைத்தான் நாங்க இதயத்தில் ஓட்டு என்று சொல்றோம். அதைத்தான் இப்ப நாங்க சப்ஜெக்ட் வரோம்னா, இதயத்தை பொறுத்த வரைக்கும் 3 படைகளினால சூழப்பட்டிருக்கு. ஓகே, 3 படைகள்ல முதலாவது இதய வரை வெளிச்சம்னு சொல்றோம். சரி, அதாவது இதயத்தினுடைய வெளிப்புற பகுதி தான் நாங்க முதலாவது போர்வையாக கேட்போம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக காணப்படுவது ஒரு இடைவெளி.
இதுக்குள்ள வந்து திரவத்தன்மையான ஃப்ளூயிட், கொஞ்சம் அடர்த்தியான திரவத்தன்மையான பாய்மங்கள் இந்த இடைவெளிகளுக்குள்ள காணப்படும். இரண்டாவது படை இதயத்தினுடைய தசைப்படை. முதலாவது படை இதயவரை வெளிச்சாப்பு, இரண்டாவது இதயத்தினுடைய தசைப்படை. இதயத்தினுடைய தசைப்படையை பார்த்தோம் என்று சொன்னா இது வந்து இதய தசை இழையங்களினால ஆக்கப்பட்டிருக்குது. சரியா? விசேடமான இழையங்களினால ஆக்கப்பட்டது இந்த இதய தசைப்படை. மூன்றாவது வாக்கம் என்று சொன்னா ஒரு மெல்லிய மேலணி இழையம் காணப்படும். இதை நாங்க இதயவரை அகச்சப்பு என்று சொல்லுவோம். இந்த மெல்லிய மேலணி பொதுவாக இந்த மெல்லிய மேலணி வந்து எங்களுக்கு எளிய செதின் மேலணியாக காணப்படுது. அத்தோட இந்த மேலணி இதயத்தோட மட்டும் நின்று விடாமல் இந்த இதயத்தில இருந்து வெளியே போகின்ற இந்த கலங்களோடையும் சேர்ந்து இந்த கலங்களுக்குள்ளும் இந்த கலங்களினுடைய உட்புற சுவரினையும் அணி செய்வது அல்லது போர்த்து காணப்படுவது அல்லது படலிடப்படுவதுன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த எளிய செதின் மேலணிகளாக இருக்க போகுது. இதுல வந்து இந்த இதயவரை வெளிச்சம் அல்லது இதயவரை புறச்சம்புல 2 கூறுகள் அல்லது 2 படை அமைப்பு காணும். இதயவரை வெளிச்சாப்பு, அதில 2 படை அமைப்பு. முதலாவது வந்து இந்த நார் இழைய பகுதி. இது வந்து திண்மமானது, வலிமையானது, இதயத்திற்கு புறத்தே இருந்து அல்லது புறத்தேயான பாதுகாப்பினை கொடுக்கிறது. இரண்டாவது வந்து இதயவரை புறச்சவில நார் இழையத்துக்கு உட்புறமாக காணப்படுகிறது சீரம் அல்லது சீரஸ் லேயர் என்று சொல்றோம். அதாவது வந்து இது வந்து ஒரு பாய்மம் போன்றது, அதாவது அடர்த்தியான பாய்மம். சரி, எங்களுக்கு வந்து நோமலாக சீதம், சரியா, சீதம், சளி, உடல்ல இருந்து வெளியேறுகிற இந்த பருக்களுக்கூடாக வருகின்ற பாய்மங்கள், அந்த மாதிரி வந்து இந்த பகுதியும் வந்து அடர்த்தியான ஒரு பாய்மம் அல்லது அடர்த்தியான ஒரு திரவத்தினை கொண்டமைத்தது. சரியா? இது வந்து இதயத்தினுடைய இதய தசைகளினுடைய சுருக்கம் விரிவின் போது சரி இந்த பாய்மங்கள், இந்த படை அமைப்புகள் ஒன்றுடனொன்று உராய்வதனை தவிர்ப்பதற்காக வேண்டி இந்த மாதிரியான அடர்த்தியான திரவங்களை கொண்ட இடைவெளிகள் காணப்படுகிறது. அடர்த்தியான திரவங்களை கொண்ட இடைவெளிகள் வந்து காணப்படுகிறது. இனி நாங்க இதயத்துக்கு உள்ள போவோம்னு சொன்னா, இதயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மனித இதயத்தில 4 அறைகள். சரியா? மனித இதயத்தை பொறுத்த வரைக்கும் 4 அறைகள் காணப்படுகிறது. இதை நாங்க 2 பிரிக்கிறோம். சோனை அறை ஒரு சோடி அல்லது சோனை அறை 2 காணப்படும். அதுபோல இதயவரை 2 காணப்படும் அல்லது இதயவரை ஒரு சோடி சொல்லலாம். ஓகே, சோ இது இப்படி நாங்க இப்படி பிரிச்சோம்னு சொன்னா, இதயத்தை வந்து இப்படி குறுக்காக பிரித்தோம்னு சொன்னா, மேல காணப்படுகிறது 2 சோனை அறைகள், கீழே காணப்படுவது 2 இதய வரைகள். இதயத்தை நாங்கள் நடுவாக பிரிப்போம், அதாவது இந்த இதய வரை பிரிசுவரின் வழியே பிரிப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு இடது பக்க அறை, வலது பக்க அறை என்று 2 அறைகள் தோற்றுவிக்கப்பட்டது. இடது பக்க அறை, வலது பக்க அறை. வலது பக்க அறையை பொறுத்தவரைக்கும் வந்து அது வந்து ஆக்சிஜன் இறக்கப்பட்ட பகுதியை கொண்டது. இடது பக்க அறை வந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட பகுதியை கொண்டது. வலது பக்க அறையை பொறுத்த வரைக்கும் வந்து அதுல இருந்து வெளியேறுகிற குழாய்கள் எங்களுக்கு சுவாச பைகளை சென்றடையும்.
ஆனால் இடது பக்க அறைகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்து வெளியேறுகிற குழாய்கள் கலங்களை சென்றடை. கலங்கள், அங்கங்கள், இடையங்கள், அதாவது உடலினுடைய தொகுதியை சென்றடையும். இதுல இந்த சோனையறை இதயவரை பார்க்கிறாங்க. இந்த சோனையறை இதயவரையில வலது பக்கத்தை பிரிக்கிறதுக்கும் இடது பக்கத்தை பிரிக்கிறதுக்குமாக எங்களுக்கு வால்வுகள் காணப்படுது. வலது பக்கத்தை பிரிக்கிறதுக்கும் இடது பக்கத்தை பிரிக்கிறதுக்குமாக எங்களுக்கு வால்வுகள் காணப்படுது. அப்ப வால்வுகளை பார்த்தோம்னு சொன்னா நாங்க அதை இருகூர் வாழ்வு, முக்கூர் வாழ்வுன்னு சொல்லுவோம். இருகூர் வாழ்வு, முக்கூர் வாழ்வுன்னு சொல்லுவோம். ஏன் இருகூர் வாழ்வு, ஏன் முக்கூர் வாழ்வுன்னு சொல்லி கேட்டா இதுதான் காரணம். அதாவது இதயத்தை நாங்கள் குறுக்காக வெட்டுவோமாக இருந்தால், சரி, இங்கால் பக்கம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது இடது பக்கம், இங்கால் காட்டப்பட்டிருக்கிறது வலது பக்கமா. சோ இதயத்தை நாங்கள் குறுக்காக வெட்டி பார்ப்போமாக இருந்தால் இருகூர் வாழ்வு பொறுத்த வரைக்கும் அதுல திறப்பு, அதாவது வாழ்வினுடைய திறப்பு பகுதி, வாழ்வில் காணப்படுகிற பகுதி இந்த மாதிரியான வடிவத்தை கொண்டு காணப்படும். முக்கூர் வாழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியான வடிவத்தை இதனாலதான் இதுக்கு இருகூர் வாழ்வு என்றும் முக்கூர் வாழ்வு என்றும் பெயர்கள் உண்டானது. இந்த வடிவம் காரணமாக. ஓகே, இங்க 2, இங்க 3. இதை நாங்க மைட்ரல் வேல்வ் என்றும் சொல்லுவோம். சரி, இருகூர் வாழ்வு நாங்க மைட்ரல் வேல்வ் என்றும் சொல்லுவோம். இதைத்தான் அடைமதி வாழ்வுகள் என்பதை காணப்படும். இந்த அடைமதி வாழ்வுகள் ஏன் காணப்படுகிறன என்று கேட்டால், அரைமதி வாழ்வுகள் உடல் இதயத்தினை ஏனைய தொகுதிகள்ல இருந்து பிரிக்கும். தொகுதி என்று வரைக்குள்ள சுவாச தொகுதியும் அடங்கும், உடலினுடைய ஏனைய தொகுதிகளும் அடங்கும். ஓகே, அப்ப இதயத்தில் இருக்கிற சுற்றோட்டத்தை இந்த தொகுதிகள்ல இருந்து பிரிக்கிறது பயன்படுவதுதான் இந்த அடைமதி வாழ்வு, அதாவது செமிலூனர் வேல்வ்ஸ் சொல்லுவோம். இந்த அடைமதி வாழ்வுகளாக இருக்குது. சோனை அறையில இருந்து சோனை அறையில இருந்து இதய வரைக்கு வார பகுதியில இந்த இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் காணப்படும். இதய வரையில இருந்து குருதி வெளியேறுகிற வாசல்கள் காணப்படுவதுதான் இந்த அடைமதி வாழ்வுகள். குருதி வெளியே நோமல வீட்டுக்கு கேட் மாதிரிக்கு இதயத்தில இருந்து வெளியேறுகின்ற குருதியினுடைய மீள் பாய்ச்சலை தடுப்பதற்காக வெட்டி காணப்படுவதுதான் இந்த அடைமதி வாழ்வுகளாக இருக்குது. சோ இங்க இருந்து வெளியேறின குருதி இதயம் தளரேக்குள்ள திருப்பி வரக்கூடாதுன்றதுதான் இந்த செமிலூனர் வேல்வ்ஸா இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப எங்களுக்கு மேல இருந்து குருதி வருது. சரி, அதாவது தொகுதிகள்ல இருந்து கலெக்ட் பண்ற குருதி இதயத்தினுடைய சோனை அறைக்குள்ள வருது, வலது சோனை அறை. சரியா, உடலினுடைய தொகுதிகள்ல இருந்து கலெக்ட் வலது சோனை அறைக்குள்ள. அதே போல சுவாச பையில இருந்து கலெக்ட் பண்ற குருதி இடது சோனை அறைக்குள்ள வருது. ஓகே, இதன் பின்பு எங்களுக்கு சோனை அறையில சுருக்கம் நிகழ்து. ஓகே, சோனை அறையில எங்களுக்கு சுருக்கம் நிகழும். சுருக்கம் நிகழ்ச்சில என்ன செய்யும் என்று சொன்னா இந்த வால்வுகள் திறக்கப்படும். இந்த இருகூர் மற்றும் முக்கூர் வால்வுகள் திறக்கப்படும். திறக்கப்பட்டதற்கு பின்பாக சோனை அறையில் இருந்து இதய வரைக்குள்ள குருதி பாயும். குருதி பாய்ந்ததுக்கு பிறகு ஒரு போர்ஸோட பாய்ஞ்சதுன்னு சொன்னா குருதி அதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் இருக்கு. பிசிக்ஸ் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமயம் எதிர்மான மரதான். சோ இங்க போர்ஸோட குருதி பாய்ஞ்சதுன்னு சொன்னா இந்த சுவர்கள்ல பட்டு அது
ஒரு எதிர் தாக்கத்தை காட்டுது. இந்த தாக்குதல் என்ன செய்யும் என்று சொன்னா இந்த இருகூர் வாழ்வுகளையும் இந்த முக்கூர் வாழ்வுகளையும் மூடும். அதுதான் நாங்கள் கேட்கிற இந்த லம் என்ற சத்தம். சரி, அதாவது முதலாவது ஷாட் வந்து இந்த இந்த இருகூர் முக்கூர் வாழ்வுகளினுடைய மூடுகையாக இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த இதய வரைகள் சுருங்கும். சரியா, இதய வரைகள் சுருங்கும். இந்த இதய வரைகள் சுருங்கும் போது குருதி வந்து இந்த அரைமதி வாழ்வுகளின் ஊடாக தொகுதிக்கும், இந்த அரைமதி வாழ்வுகளின் ஊடாக தொகுதிக்கும், அதே வேளை வந்து இந்த லங்ஸுக்கு ஒன்று தொகுதிக்கு போகும், அடுத்தது வந்து எங்களுக்கு லங்ஸுக்கு போகும். சரி, இடது பக்கம் இருக்கிற தொகுதிக்கு போகும், வலது பக்கத்துல இருந்து லங்ஸுக்கு போகும். ஓகே, இவ்வாறு போனதுக்கு பின்பாக இந்த இதய வரை, அதாவது இதயம் வந்து முழுவதுமாக தளரும். இது முதல் தளர்ந்து இது பிறகு தளர்றது ரெண்டும். இது முதல் சுருங்கும், சோனையறை முதல் சுருங்கும், இதய வரை அடுத்ததாக சுருங்கும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் தளரும். தளரேக்கு என்ன நிகழ்ந்து சொன்னா பிரஷர் வேறுபடுது. இங்க அமுக்கப்படைக்குள்ள பிரஷர், இந்த உள்ளிடங்க வந்து பிரஷர் கூடுது. இதய வரைகள் அழுத்தப்படைக்கு உள்ளுக்குள்ள பிரஷர் கூடுது, அதனாலதான் குருதி வழிய போடுது. இப்ப இது தளருதன்னும் போது, இதய வரைகள் தளருதன்னும் போது என்ன செய்யும், போன குருதி திருப்பி வரவழைக்கும். சோ இதன் போதுதான் எங்களுக்கு இந்த அரைமதி வாழ்வுகள் சொல்லப்படுகிற இந்த வாழ்வுகள் மூடப்பட்டது. இதுதான் நாங்க கேட்கிற டப் என்று சொல்லப்பட்ட சத்தம். நாங்க லேப்டாப் என்று சொல்லி பழகினபடியே லேப்டாப் என்று சொல்றேன். முதலாவதாக கேட்கிற சத்தம் சோனியறைகள் சுருக்கிற போது, சோனியறைகள் சுருங்கியதன் பின்பாக கேட்கிற சத்தம். இரண்டாவதாக கேட்கிற சத்தம் வந்து இதய வரைகள் சுருங்கியதன் பின்பு இதயம் தளர்கின்ற போது கேட்கின்ற சத்தம் இரண்டாவது சத்தமாக இருக்கும். சரியா? ஓகே, இது வந்து எங்களுக்கு இதயத்தில காணப்படுகின்ற நரம்பு கூட்டம் என்று வச்சுக்கோங்க. சரி, இதயத்தில காணப்படுகின்ற நரம்பு கூட்டம் இது. ஓகே, சோ இங்க எங்களுக்கு இந்த இதய வரை பிரிசுவர் வந்து இப்படி இருக்க போகுது. சரியா, இந்த ஆரஞ்சு கலர் இதய வரை பிரிசுவர். அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த வால்வுகள். சரி, இப்படி வச்சுக்கோங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப எங்களுக்கு இந்த அழுத்தம், இதயம் துடிக்கிறதை தூண்டுகிற அழுத்தம் வந்து இந்த இதய இயக்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியாக உருவாக்கப்படுது. ஒரு நரம்பு மையத்தால் உருவாக்கப்படுகிறது இந்த இதயம் இயக்குவது. மேபி நீங்க இந்த வால் கிளாக், சரியா, சுவர் கடிகாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நீங்க பேட்டரிய கொடுக்கல, நடுவில் ஒரு மேக்னெட் வந்து இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கும். ஓகே, அந்த மேக்னெட் வந்து இந்த பேட்டரிய போடல எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கும். அந்த மேக்னெட்டின் இயக்கத்தோட தான் அந்த சுவர் கடிகாரத்தினுடைய முட்கள், சரியா, அது மணிமுள்ள இருக்கட்டும், நிமிடமுள்ள இருக்கட்டும், செகண்ட் முள்ள எல்லாம் வந்து இந்த மேக்னெட்டோட தான், மேக்னெட்டின் இயக்கத்தோட தான் தொடர்பு பண்ணுது. அதே போல இதயத்தின் இயக்கம் இந்த இதய இயக்கி என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியோட, அல்லது இதுக்கு நாங்க ஏல பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பெயர் சொல்றோம், குடாச்சோனை கணு என்று சொல்றோம். ஓகே, இந்த சைனோ ஏட்ரியல் நோடு வந்து குடாச்சோனை கணு என்று சொல்றோம். இந்த குடாச்சோனை கணுவிலை தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஆரம்பித்த அந்த அழுத்தம், சரி, அங்க வந்து ஒரு வோல்டேஜ் கொடுக்கப்படுகிறது. அந்த அழுத்தம் வந்து சோனை இதயவரை கணு என்று சொல்லப்படுகிற பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு கணு பாய்ச்சப்படுகிறது. சோனை இதயவரை கணு, சோனை இதயவரை கணு. இது எங்க காணப்படும் என்று சொன்னால் முக்கூர் வாழ்வு,
அண்மித்த பகுதியில தான் இது காணப்படும். ஓகே, வால்வுகளுக்கு அண்மித்த பகுதியில இது காணப்படும். இங்க இது என்ன செய்யப்படும் சொன்னால், இங்க இருந்து பெற்ற அழுத்தத்தை, குடாச்சோனை கணுவில இருந்து பெற்ற அழுத்தத்தை விடியலாக்கம் செய்யும். அதாவது அழுத்தத்தை கூட்டி தொடர்ச்சியாக இந்த ஹிசுவின் கட்டு என்று சொல்லப்படுகிற இந்த நார்களினூடாக பெறப்படும். ஹிசுவின் கட்டு என்று சொல்லப்படுகிற இந்த நார்களினூடாக பெறப்படும். ஹிசுவின் கட்டினூடாக வருகின்ற பொழுது அது இந்த பெர்கின்ஸ் நார்கள் சொல்லப்படுகிற இந்த நார்களுக்குள்ள வரைக்கும். சரி, சோ அதை நாங்க டீட்டெயிலா பிறகுமாக இப்ப இது என்னத்துக்கு சொல்ல வரணும்னு சொன்னால், இந்த அழுத்த பாய்ச்சலின் போது சரியா எங்களுக்கு சோனை அறைகள் சுருங்குகின்றன. குடாச்சோனை கணவிலிருந்து இதயவரை கணுவுக்கு போகிற அந்த தருணத்துல எங்களுக்கு சோனை அறை சுருக்குது. ஓகே, பெக்மஸ் பண்டில் சோனை அறை சுருக்கிறதுக்கு காரணமாகுது. அங்க இருந்து சோனையறை இதயவரை கணுவில இருந்து ஹிசுவின் கட்டு பெர்கின்ஸ் நார்களூடாக போகிற தருணத்துல இதயவரை சுருங்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இடது பக்கமாக அதிக அளவிலான பெர்கின்ஸ் நார்களும் ஹிசுவின் கட்டும் காணப்படுது. ஏனென்று சொன்னா இடது பக்கம் தான் இதயத்தினுடைய இடது இதய வரையில தான் உயர் அமுக்கம் கொடுக்கப்படுது. ஏன்னா அங்கிருந்துதான் உடல் முழுவதுக்கு குருதி பாய வேண்டும். சோ அதனால இடது பக்கம் செறிவாக இந்த ஹிசுவின் கட்டும் சேம் டைம் பெர்கின்ஸ் நார்களும் காணப்படும். வலது பக்கம் சற்று செறிவு குறைந்ததாக இந்த பெர்கின்ஸ் நார்களும் ஹிசுவின் கட்டும் காணப்படும். ஆனா மேல பார்த்தோம் சோனை அறையை பொறுத்தவரை மிகவும் ஐதாக எங்களுக்கு இந்த நரம்புகள் கணத்தாக கடத்துகிற இந்த நரம்புகள் காணப்படுது. இதனாலதான் எங்களுக்கு சோனை அறைகள் முதலாவதாகவும் இதய வரைகள் இரண்டாவதாகவும் தொழிற்படுது. சேம் டைம் சோனை அறையினுடைய அழுத்தத்தை பார்த்தோம்னு சொன்னா சோனை அறையினுடைய அழுத்தம் குறைவாகவும் இதய வரையில கொடுக்கப்பட்ட அழுத்தம் கூடவாகவும் காணப்படுது. ஏனென்றா இங்க எங்களுக்கு விடியலாக்கம் நிகழ்ந்திருக்குது. அழுத்தம் விடியலாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது நாங்க இந்த பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா இதயத்தின் பெரிய நாடி எங்களுக்கு பெருநாடி என்று சொல்லுவோம், அயோட்டா. இந்த பெருநாடி தான் எங்களுக்கு முடியுறு நாடிகளையும் ஏனைய நாடிகளையும் வழங்குகின்ற அமைப்பாக இருக்குது. சோ இதயத்திலிருந்து உடனடியாக வெளியேறுகிற முதலாவது பெரிய நாடி பெருநாடி. அதே போல இதயத்தை சேர்கின்ற பெரிய நாளங்கள் இந்த மேற்பெருநாளம் மற்றும் கீழ்பெருநாளம் என்பவை. மேற்பெருநாளம் உடலின் மேற்பகுதியில இருந்து, கீழ்பெருநாளம் உடலினுடைய கீழ்ப்பகுதியில் இருந்து குருதியை ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதியை கொண்டு சேர்க்கும். அடுத்தது வலது பக்க சுவாச நாளங்கள், சுவாச நாடிகள். சுவாச நாடிகளை பொறுத்த வரைக்கும் இவை குருதியை லங்ஸுக்கு நுரையீரலுக்கு எடுத்து செல்பவை. வலது பக்க சுவாச நாடி, இடது பக்க சுவாச நாடி. இவை ரெண்டும் குருதியை எங்களுக்கு நுரையீரலுக்கு எடுத்து செல்பவை. ஸ்டார்ட் பண்ற இடம் வலது இதய வரை. அடுத்தது பல்வர்கள் சாங், அதாவது சுவாசப்பை நாடிக்குரிய தண்டுகள். சரி, அதாவது இந்த வலது கிளையும் இடது கிளையும் ஆரம்பிக்கிற இடம் இந்த தண்டு பகுதி. ஒன்றாக வெளிக்கிட்டு இரண்டாக பிரிந்து நுரையீரலை சென்றடைந்து. இந்த சுவாச நாடிகளுக்கும் சுவாச நாளத்தை பார்த்தோம்னு சொன்னா, சுவாச நாடிகள்
ரெண்டாக இரு கிளைகளாக பிரிந்து சென்று ஆனால் சுவாச நாடி இந்த வாழ்வில இருந்து ஒன்றாகத்தான் சரி, அரைமதி வாழ்வில இருந்து ஒன்றாக ஆரம்பிக்கிற இந்த சுவாச நாடி 2 கிளைகளாக பிரிந்து நுரையீரலை சென்றடையுது. ஆனா சுவாச நாளத்தை பொறுத்த வரைக்கும் நுரையீரல்ல இருந்து வெளியேறுகிற சுவாச நாளம் 4 தனித்தனி நாளங்கள் தனித்தனி துவாரங்கள் ஊடாக திறக்கின்றன. எங்களுக்கு நாங்க இப்ப பார்த்தோம்னாங்க வலது சோனை அறையில இருந்துதான் லங்ஸுக்கு ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி பாய்ச்சப்படுது. வலது இதயம் அறையில இருந்து அரைமதி வாழ்வுகள் ஊடாக செலுத்தப்பட்டு சுவாச நாடிகள் ஊடாக பல்மனரி ஆற்று சுவாச நாடிகள் ஊடாக இங்க நுரையீரலுக்கு செலுத்தப்படுகின்றன. இங்க ஏன் இந்த நீல கலர் பயன்படுத்தி நாடி என்ற பெயருக்கு ஏன் நீல கலர் பயன்படுத்தி சொன்னால் இங்க பயணிக்கிறது ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி. ஆக நீல கலரால் குறிக்கப்பட்டதெல்லாம் ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதியாகவும் சிவப்பு கலரால் குறிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியாகவும் காணப்படும். ஓகே, தொகுதி சுற்றோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாடிகள் எல்லாமே ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியை காவும். நாளங்களை பொறுத்த வரைக்கும் வாயில் நாளம் தவிர ஈரல் வாயில் நாளம் மற்றது வாயில் நாளங்களை தவிர ஏனைய நாளங்கள் ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதியை காவும். ஆனால் சுவாச சுற்றோட்டத்தை பொறுத்தவரை, அதாவது நுரையீரலுக்கு செல்கிற சுற்றோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச நாடிகள் ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதியை காவும். சுவாச நாளங்கள் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியை காவும். சுவாச நாடிகள் ஆரம்பிக்கிற இடம் வலது சோனை அறை. வலது சோனை அறையில இருந்து அரைமதி வாழ்வுகள் ஊடாக அந்த சுவாச நாளம் தனியொரு நாளம் வெளியே சரி சுவாச நாடி தனியொரு சுவாச நாடி வெளியே. அந்த சுவாச நாடி அதன் மேற்புறத்தில் இதான் எங்கட மேற்புறம். சரி, அதனுடைய மேற்புறத்தே கிளைத்து சரியா இந்த மேற்புறத்தில கிளைத்து வலது இடது சுவாச நாடிகளாக வெளியேறுது. வலது இடது சுவாச நாடிகளாக வெளியேறி நுரையீரலினுடைய வலது இடது நுரையீரல்களை அடையுது. ஆனால் நுரையீரல்ல இருந்து திரும்பி வரும் பொழுது ஒவ்வொரு நுரையீரலும் 2 சுவாச நாளங்களை கொடுத்து நுரையீரலிருந்து திரும்பி வரும் பொழுது ஒவ்வொரு நுரையீரலும் 2 சுவாச நாளங்களை கொடுத்து அந்த 2ம் 4 உங்களுக்கு 4. சோ இந்த 4ம் தனித்தனி துவாரங்கள் ஊடாக எங்களுக்கு இடது சோனை அறையினுள் ஒட்சி ஏற்றப்பட்ட குருதியை விநியோகித்தது. வலது சோனை அறை ரைட் ஏட்ரியம். சோ சோனை அறையை பொறுத்த வரைக்கும் 2 துவாரங்கள் காணப்படுகிறது. இங்க மேல் கீழ் பெருநாளங்கள் காணப்படுது. ஓகே, இங்க மேல் மூளையில எங்களுக்கு இந்த குடாச்சோனை கண் அல்லது இந்த இதய இயக்கி என்று சொல்லப்படுறது காணப்படுகிறது. இங்க பிரிசுவரைக்கு கிட்ட, அதாவது இது இடது பக்கம் சார்ந்து எங்களுக்கு ஏட்ரோவென்ட்ரிகல் சோனையறை இதயவரை கண்ணு காணப்படுது. சோனை இதயவரை கண்ணு காணப்படுது. சரி, சோ அதை நாங்க பிறகு பார்ப்போம். அடுத்தது இந்த முக்கூர் வாழ்வுகள் காணப்படுது. முக்கூர் வாழ்வுகள் வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன். முக்கூர் வாழ்வுகளை பொறுத்தவரை முக்கூர் வாழ்வாக இருக்கட்டும், இருகூர் வாழ்வாக இருக்கட்டும், சரியா, எந்த வாழ்வாக இருந்தாலும் இந்த 2மே இதய தசைகள்ல காணல இதய சுவரோட இணைக்கப்பட்டிருக்குது. சரியா, இதயத்தினுடைய சுவர்களோட இந்த
வால்வுகள் இணைக்கப்பட்டிருக்குது. என்னத்தால இணைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இங்க நாங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுப்போம். இந்த இணைக்கிற இந்த கம்பி மாதிரியான இந்த அமைப்பு அல்லது நான் மாதிரியான இந்த அமைப்புக்கு வந்து இதய நான்கள் என்று சொல்லுவோம். சரியா? இவற்றை வந்து நாங்க இதய நான்கள் என்று சொல்லுவோம். இங்க காணப்படுகிற இந்த தசைகள் நான்கள் இணைகிற இந்த தசைகளை நாங்க சிம்பி தசைகள் என்று சொல்றோம். ஓகே, நான்கள் இணைகிற இந்த தசைகளை வந்து நாங்க சிம்பி தசைகள் என்று சொல்றோம். சோ இந்த சிம்பி தசைகள் வந்து நான்கள் மூலமாக முக்கூர் வாழ்வினையும் இருகூர் வாழ்வினையும் இணைக்கின்றது. அடுத்தது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், வலது இதயவரை. அடுத்தது வந்து நான் சொன்ன இந்த நான்கள் கோடேஜன் என்றது வந்து இதய நான்கள். அடுத்தது சிம்பி தசைகள். ஓகே, அங்க இது தேவையில்லை. அடுத்தது வந்து இதயவரை அகச்சம், எண்டோகார்டியம் வந்து இதயவரை அகச்சப்பு, மேலணியினால போர்த்தப்பட்டது எளிய செதில் மேலணி. அடுத்தது மயோகார்டியம் வந்து இதய தசைகள், இதய தசை இழையங்களினால இதய தசை கலங்களினால ஆக்கப்பட்டது. இது வந்து எபிகார்டியம் இதயவரை வெளிச்சுவரன்னு படிச்சுனாங்க. இது வந்து 2 படைகளாக காணப்படும். ஒன்று வந்து நாரிழையம், இரண்டாவது வந்து திரவம் அல்லது பாய்மம். ஓகே, அடுத்து வந்து இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். இது வந்து எங்களுக்கு இதயவரை பிரிசுவர். சரி, இது வந்து இதயவரை பிரிசுவராக இருக்கு. ஓகே, அடுத்து வந்து தசைகள். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து இடது இதயவரை சுவாச, இந்த பல்மனரி வேல்வன் உங்களுக்கு தான் இருக்குது. சரியா? இங்க வந்து உங்களுக்கு பல்மனரி வேல்வன் வந்து இருக்குது. பட் நீங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அஜைமதி வால்வுகள் என்றுதான் பயன்படுத்துவது வழக்கம். செமிலூனர் வேல்வ்ஸ் என்றுதான் பொதுவாக பயன்படுத்துவது வழக்கம். சரியா? அந்த அரைமதி வால்வுகளை தான் நீங்க அயோட்டிக் வேல்வ், அதாவது வந்து நாடி வேல்வண்டும் நாள வேல்வண்டும் பிரிச்சுதான். ஓகே, அதை விட இடது பக்கம் காணப்படுவது இருகூர் வாழ்வு. சரி, 2ஆக காணப்படுவது இடது சுவாச நாளங்கள், இடது சோனையறை, இடது சுவாச நாளங்கள். சோ இவ்வளவுதான் இதயத்துடைய பகுதிகளாக இருக்கு. மனித இதயம் ஏறக்குறைய கூம்பு வடிவான உட்குழிவான தசை செறிந்த அங்கம். ஓகே, நாங்க இதை ஆல்ரெடி படத்திலேயே பார்த்துட்டோம். கூம்பு வடிவானது, உட்குழிவானது, அதாவது வந்து உட்குழிவுன்றது மீன்ஸ் வந்து அறைகளை கொண்டது. உட்பக்கம் குழிவு, அதனால வந்து அறைகளை கொண்டது. அடுத்தது தசை செறிந்த அங்கம். இங்க வந்து எங்களுக்கு வன்கூட்டு படை எதுவும் காணப்படாது. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து 3 இளைய படைகளினால் ஆக்கப்பட்டது. அதான் பார்த்தாங்க இதயவரை சுற்றுச்சாப்பு அல்லது இதயவரை வெளிச்சம் பார்த்தாங்க. இதயவரை சுற்றுச்சாப்பு, 2வது இதய தசை, 3வது இதயவரை அகச்சப்பு. ஓகே, இது வந்து 2 கூறு நாரிழையம் பாய்மம். இது வந்து பாய்மம், சாரி இது வந்து மேலணி. இதயவரை அகச்சப்பு வந்து மேலணி. கோவணி தந்திருக்கு இதயவரை சுற்றுச்சாப்பு அதி வெளிப்புறமாக காணப்படும் படை. எக்ஸாம்ல இந்த அதி வெளிப்புறம் சொல்லு முக்கியம். ஓகே, 2 படைகளினாலானது. ஒன்று வந்து வெளிப்படை, 2வது உட்படை. வெளிப்படை வந்து நார், உட்படை வந்து நீர்ப்பாயம். நீர்ப்பாயம் வந்து அடர்த்தி கூடின திரவங்களுக்கு நாங்க பயோவில சொல்ற பேர் வந்து நீர்ப்பாயம். ஓகே, இதய தசையை பொறுத்த வரைக்கும் வந்து நடுப்படை. இதுல வந்து உங்களுக்கு இடைவெளி தரையில் இதயத்தில் காணப்படுகிற இதயம் அறை இடைவெளி வந்து உங்களுக்கு தரப்படவில்லை. அதை விட உங்களுக்கு இதய தசை தந்திருக்கு. இதய தசையை பொறுத்த வரைக்கும் இதய சுவரினுடைய நடுப்படையாக காணப்படுது. ஓகே, இங்க வந்து இதயத்தில் மட்டும் காணப்படுகிற இதய தசை கலங்களினால ஆக்கப்பட்டிருக்குது. விசேடமான கடத்தும் நார்களின் வலை அமைப்பு இதய தசையினூடாக பரவி காணப்படும். சோ அதான் நாங்க பார்த்துனாங்க படம். எங்க குடாச்சோனை கணுவில இருந்து பர்கிஞ்சின் நார்கள் வரைக்குமான வலை அமைப்பு வந்து இதய தசையில தான் பரவி காணப்படுது. என்னடா சுருங்குவது தளர்வதெல்லாம் வந்து இதய தசைகள்.
இது இதயத்தில் மின் சமிக்ஞையை கடத்துவதற்கு பொறுப்பானது. ஓகே, சோ இங்க விரியலாக்கம் கடத்துதல் எல்லாம் பொறுப்பானது வந்து இந்த வலய அமைப்பாக, நார்களினுடைய வலய அமைப்பாக இருக்கும். இதயவரை அகச்சாவை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து இதயத்தினுடைய உட்பக்க சுவர், இதயத்தின் அறைகளையும் வால்வுகளையும் பொறுத்தது. சோ அறைகள்லையும் உட்பக்கமாக காணப்படும், வால்வுகள்லையும் உட்பக்கமாக காணப்படும். இது ஒரு அழுத்தமான மின்சாக்கு தட்டையான மேலணி கலங்களினால் ஆக்கப்படும். தட்டையான மேலணி கலங்கள் உங்களுக்கு தெரியும், எளிய செதில் மேலணி தான் நாங்க தட்டையான மேலணி கலங்கள் பார்க்கணும். ஓகே, அடுத்தது வந்து இது குருதி கலங்களின் அகவணி போர்வையாக தொடர்ந்தது. சோ இதுதான் நாங்க முதலில் சொன்னால், இதயத்துக்குள்ள மட்டுமன்று இல்லை, இதய குழாய்களுக்குள்ளையும் வந்து இந்த மேலணி கலங்கள் காணப்படும். அது நாடியாக இருக்கலாம், நாளமாக இருக்கலாம், அவற்றில இந்த மேலணி கலம் வந்து காணப்படும். சோ இந்த படம் நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ இதுதான் அந்த கூம்பு வடிவான இதயம். ஓகே, இதயத்துக்கு உச்சி காணப்படும், அந்த உச்சி வந்து மழுங்கிய உச்சியாக காணப்படும். ஓகே, இதயத்துல காணப்படுகிற உச்சி கூராக இருக்காது, இப்படி ஆக கூரா இருக்காது, மழுங்கிய உச்சியாக காணப்படும். கை முஷ்டியினுடைய அளவாக இருக்கும். சரியா, கை முஷ்டி என்றது தெரியும் உங்களுக்கு. சரியா, நாங்க கைய அல்லது கையை மடக்குவோம் என்று சொன்னா எங்களுக்கு தென்படுறதுதான் இந்த கைமுஷ்டியாக இருக்கும். முழு கட்டமைப்பையும் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதயம் வந்து 4 அறைகளை கொண்டது பார்த்துட்டோம். மேலானது 2 சோனை அறைகள். சோனை அறைகளுக்கு இன்னும் ஒரு பெயர் கூடங்கள். சோ இந்த பெயர்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். மேல காணப்படுற 2 கூடங்கள் அல்லது சோனை அறைகள் சொல்லப்படும். சோ இதயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மேல காணப்படுற 2 சோனை அறை அல்லது கூடங்கள், கீழே காணப்படுறது இதய அறைகள். இதய வரைகளை பொறுத்த வரைக்கும் வந்து அவை வந்து உடல் முழுவதும் குருதியை பம்புகின்ற, அதே வேளை சோனை அறைகள் இதய வரைகளினுள் மட்டும் குருதியை பம்பும். அதாவது வந்து சோனை அறையில ஏற்படுகிற அமுக்கம் வந்து இதய வரைக்குள்ள குருதியை பாய்ச்சுவதற்கு போதுமானது. இதய வரைகள்ல ஏற்படுகிற அமுக்கம் வந்து உடல் முழுவதும் ஏற்படுற குருதியை பம்புவதற்கு போதுமானது. சோ அதனாலதான் நாங்க இதயத்தை பார்த்தோம்னு சொன்னா, இதயத்தின் சோனை அறை சுவர், சரி உங்களுக்கு தெரியுது, இந்த சோனை அறை சுவரினுடைய தடிப்பு வந்து இதய வரை சுவரோடு ஒப்பிடைக்குள்ள மிகவும் மெல்லியது. சரி, இதய வரை சுவரோடு ஒப்பிடைக்குள்ள சோனை அறை சுவரினுடைய தடிப்பு மிகவும் மெல்லியது. ஏனென்றா இங்க கொடுக்கப்படுற அமுக்கத்தினால் நிகழ்றது இங்க இருக்கிற குருதி இங்க வர மட்டும்தான். சரி, மேலே இருந்து குருதி கீழே வர்றது மட்டும்தான் இங்க நிகழப்போகுது. ஆனால் இதய வரையில் கொடுக்குற அமுக்கம் வந்து உடல் முழுவதும் குருதி வம்புவதற்கு அவசியம். அதனாலதான் இங்க இதய அறையில வந்து இந்த தசை வந்து தடிப்பானதாக காணப்படுகிறது. சேம் டைம் வந்து கொடுக்கப்படுகிற அழுத்தமும் வந்து எங்களுக்கு இதயவரை சோனை அறை கணுவில வந்து விரியலாக்கப்படுகிறது. ஓகே, சோ அதான் உங்களுக்கு வந்து இருக்குது, இதயவரை சுவரானது சோனை அறையின் சுவரை விட தடிப்பு கூடியது. இடது இதயவரையை விட வலது இதயவரை சுவர் தடிப்பு குறைந்தது. ஓகே, என்னென்னு சொன்னா இடது இதயவரையை பொறுத்த வரைக்கும் அது வந்து எங்களுக்கு உடல் முழுவதும் வந்து குருதியை பம்ப வேண்டும். ஆனா வலது இதய வரையை பொறுத்த வரைக்கும் அது சுவாச பைகளுக்கு மட்டும் குருதியை பம்பினால் போதுமானது. சோ உங்களுக்கு தெரியும், இதயத்தில இருந்து நுரையீரலுக்குள்ள தூரமும் அதே இதயத்தில இருந்து எங்களுக்கு கால் விரல்கள், கை விரல்களுக்குள்ள தூரமும் எங்களுக்கு தெரியும். சோ பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கு, பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னா குறைந்த அளவு விசை போதுமானது. தூர இடத்துக்கு அனுப்பணும் என்று சொன்னா கூடிய அளவு விசை தேவைப்படுகிறது. அதனால இடது இதய வரையினுடைய சுவர் தடிப்பா இருக்குது. இதயத்திற்கு அண்மையில் உள்ளது இடது இதய வரையானது உடல் முழுவதும் குருதியை செலுத்தும். ஓகே, எனவே இடது இதய வரையிலிருந்து பெருநாடிக்குள் செலுத்தப்படும் குருதியின் அமுக்கமானது வலது இதய வரையிலிருந்து சுவாச பை நாடிக்குள் செலுத்தப்படும் குருதியின் அமுக்கத்தை விட கூடுதல் ஆனதாக காணப்படும்.
ஓகே. சோ பெருநாடியை பொறுத்த வரைக்கும் வந்து அதிக அமுக்கம் பிரயோகிக்கப்படுகிறது. சுவாச நாடிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அமுக்கம் குறைவானதாக காணப்படுகிறது. அடுத்தது இதயமானது வலது இடது பாதிகளாக நடுக்கோட்டு பிரிசுவரால் முற்றாக பிரிக்கப்பட்டிருக்கும். சோ இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வேர்ட் நடுக்கோட்டு பிரிசுவர். சரியா? சோ இங்கேயும் இதை கவனிக்கணும். நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தினது இதய வரை பிரிசுவர், பட் இங்க உங்களுக்கு தந்திருக்குது நடுக்கோட்டு பிரிசுவர். ஓகே, முற்றாக பிரிக்கப்பட்டது. இந்த முற்றாக என்ற சொல்ல முக்கியம். சரியா? ஏன்னு சொன்னா ரெப்டைல்ஸ், சரி, ஆவேசிலையும் மெமலியாவிலையும் இவை முற்றாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா பல ரெப்டைல்ஸ்ல வந்து இது வந்து எங்களுக்கு பகுதி அளவில் தான் பிரிக்கப்பட்டிருக்குது. அதனால வந்து அவை 3 சோனை கொண்ட விலங்குகளாக கருதப்படுகிறது. ஓகே, ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள சோனையறை மற்றும் இதயவரையானது கூட இதயவரை வாழ்வு, அதாவது சோனையறை இதயவரை வாழ்வினால் பிரிக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் நாங்க இருகூர் வாழ்வு முக்கூர் வாழ்வுன்னு சொல்றோம். வலது சோனையறை இதயவரை வாழ்வு 3 மடிப்புகளை கொண்டதால் முக்கூர் வாழ்வு படத்துல பார்த்தாங்க. இடது சோனையறை இதயவரை வாழ்வு 2 மடிப்புகளை கொண்டதால் இருகூர் வாழ்வு எனவும் குறிப்பிடப்பட்டது. ஓகே, இது நாங்க படத்துல பார்த்தோம்னாங்க. வலது வலது பக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு 3 பிரிவுகள் இருக்கு, அல்லது 3 மடிப்புகள் காணப்படுது. இடதை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு 2 மடிப்புகள் மட்டும்தான் காணப்படுது. சோ இது வந்து இருகூர் வாழ்வு சொல்லப்படுது, இது வந்து முக்கூர் வாழ்வு சொல்லப்படுது. அடுத்தது வந்து இதய வரைகளின் உட்பக்க சுவரில் இருந்து பூம்பு வடிவான இதய சிம்பிகள் அல்லது சிம்பி தசைகள் நீட்டி இருக்கும். சோனையறை இதயவரை வாழ்வுகள் நாரினால் ஆன நாணினால் சிம்பி தசைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். சோ இதுவும் நாங்கள் பார்த்த நாங்கள் சிம்பிகள்ன்றது வந்து இதயத்தினுடைய இதயவரை பகுதிகள்ல உருவாகும். இதயத்தினுடைய இதயவரையில சிம்பிகள் உருவாக்கப்படும். இந்த சிம்பிகள் வந்து நாரினாலான நான் அல்லது இதய நாட்கள் என்று சொல்லப்படுகிற நாட்களினால எங்களுக்கு சோனையறை இதய வரை வாழ்வுகளை வந்து பிடித்து வைத்திருக்கும். நாரினால் ஆன இந்த நான் இதய நான் எனப்படும் ஏவி வாழ்வுகள், அதாவது சோனையறை இதய வரை வாழ்வுகள் வன்மையான நாரினால் இணைக்கப்பட்டிருக்கும். இது வாழ்வுகளின் உள் வெளித்திருப்பதை தடுக்கிறது. சோ இதுதான் எங்களுக்கு ஹைலைட். உள்வழி திரும்பல என்ன சொல்லி வருகிறதுன்னா, இங்க வந்து எங்களுக்கு தெரியும் இந்த வாழ்வு வந்து இப்படி இருக்கும். இந்த வாழ்வு சுயாதீனமாக இருக்கும் சொன்னால் மேலே இருந்து பிளட் வரைகளை கீழ் நோக்கி திறக்கும், கீழே இருந்து பிளட் போகைகளை மேல் நோக்கி திறக்கும். அதாவது 2 வேயாக செயல்படும். 2 பக்கம் திறந்து மூடக்கூடியதாக இருக்கும். எங்கட இந்த சைக்கிள் வேல்வ் மாதிரி. சைக்கிள் வேல்வ் வந்து நாங்க இந்த பக்கம் யூஸ் பண்ணலாம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணலாம். எந்த பக்கத்துல காத்தடிச்சாலும் காத்துள்ளோம். ஓகே, பட் இங்க வந்து அதை தடுக்கிறதுக்காக வேண்டிதான் இது நான்களோடு இணைக்கப்பட்டது. சோ நான்களோடு இணைக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால கீழே இருந்து மேல் நோக்கி இந்த வாழ்வுகள் திரும்பல் அடையாது. அடுத்தது அரைமதி வாழ்வுகள் வலது இதயவரை மற்றும் இடது இதயவரைகளில் முறையே சுவாசப்பை நாடி பெருநாடி ஆகிய வெளியேறும் இடங்களில் காணும். இது நாங்க படத்துல பார்க்கலாம். ஓகே, சுவாசப்பை நாடி வந்து 2ஆ பிரியுது, பெருநாடி முடியிற நாடியாகவும் ஏனைய நாடிகளாகவும் பலதாக பிரியுது. ஓகே, இவ்வாழ்வுகள் இதய வரைகளினுள் குருதி பின்னோக்கி செல்வதை தடுக்கும். இது நான் பார்க்கிறாங்க. இது வந்து இதய வரைகளுக்குள்ள குருதி போறது தடுக்கும். மேலே இருக்கிற ஏவி வாழ்வுகள் வந்து சோனை அறைக்குள்ள குருதி போறது தடுக்குது. இந்த சுவாசப்பை நாடி அரைமதி வாழ்வுகள் வந்து இதய வரைகளுக்குள்ள குருதி பின்னோக்கி பாயிறத தடுக்குது. அடுத்தது வந்து வலது இதயவரை மேற்பகுதியில் இருந்து ஆக்சிஜன் செறிவு குறைந்த குருதியை கொண்டிருக்கும் 2 சுவாசப்பை நாடிகள் வெளியேறுகின்றன.
வலது நான் பார்க்கிறோம், வலது இதய வரையிலையும் வந்து மேல் பகுதியில இருந்துதான் அந்த அரைமதி வால்வுகள் வெளியேறுது. சரி, இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தான் வால்வுகள் வெளியேறுது கீழே. சோ இவ்வளவு வந்து எங்களுக்கு இதய வரையாக இருக்க போகுது. இதய வரையினுடைய மேற்பகுதியில் இருந்துதான் வெளியேறும். அது மாதிரி இடது இதய வரையினுடைய மேற்பகுதியில இருந்துதான் எங்களுக்கு பெருநாடியம் வந்து வெளியேறுவதாக இருக்குது. சோ உங்களுக்கு அதான் சொல்லி இருக்குது, மேற்பகுதியில இருந்து குறைந்த குருதி வந்து சுவாசப்பை நாடியின் பார்க்கவும், ஆக்சிஜன் செலுக்கு கூடிய குருதி வந்து பெருநாடியின் ஊடாகவும் வெளியேறுது. மேல்கீழ் பெருநாளங்கள் வந்து வலது சோனை அறையினுள் திறக்குது. சரி, வலது சோனை அறையினுள்ள இந்த ரெண்டும் திறக்குது நாங்க படத்துல பார்த்தாங்க. இவை வலது சோனை அறையினுள் தமது உள்ளடக்கங்களை வெளியேற்றும். அதாவது ஆக்சிஜன் குறைந்த குருதி, சேம் டைம் போஷனை ஏற்றப்பட்ட குருதியை இவை வந்து வெளியேற்றுது. போஷனை கழிவுகள் எல்லாம் சிறிய கூடிய செறிவுள்ள போஷனை கழிவுகளை கொண்டு குருதியை வந்து வெளியேற்றுது. இதயத்தினுடைய வலது சோனை அறை. இதயத்திற்கு நாடி குருதியானது வலது இடது முடியுறு நாடிகளால் வழங்கப்படும். சோ நாங்க இதயத்தை பற்றி பார்க்கிறோம், இதயம் பம்புது, இதயம் எல்லாம் செய்து பார்க்கிறோம். சோ இந்த இதயத்தில இருக்கிற கலங்கள், இதய தசை கலங்கள், இவற்றிற்கு தேவையான போஷன், இவற்றிற்கும் சக்தி தேவை. குளுக்கோஸ் உடைச்சத்தான் இவற்றுக்கும் சக்தி கொடுக்கலாம். சோ இந்த இதய தசை கலங்களுக்கு முடியுறு நாடிகளினால எங்களுக்கு ஆக்சிஜன் வழங்கப்படுது, சுவாச வாயு வழங்கப்படுது. அந்த முடியுறு நாடிகளும் வந்து வலது இடதட்டு ரெண்டாக பிரிக்கின்றன. வலது முடியுறு நாடி, இடது முடியுறு நாடின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது. இந்நாடிகளின் கிளைகள் பெருநாடி வாழ்வுக்கு உடன் அடுத்து காணப்படும். பெருநாடி வாழ்வு வந்து முதலாவதாக பெருநாடியினுடைய கிளை, முதலாவது கிளை வந்து இந்த வலது இடது முடியுறு நாடிகளாக இருக்குது. ஓகே, அதனாலதான் எங்களுக்கு ப்ரெஷர் கூடினாலும் சரி, கொலஸ்ட்ரால் படித்தாலும் சரி, எல்லாமே சேதம் வந்து முடியுறு நாடிகளுக்கு தான். ஏனென்றா பெருநாடியில உடன் அடுத்ததாக காணப்படுகிறது இந்த முடியுறு நாடிகளாக.